இப்போ உங்களிடம் ஒரு நண்பன் இருக்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். உங்கள் அன்றாட வாழ்க்கையில் நடைமுறை சிக்கல்களில் உங்களுக்கு தோள் கொடுக்கும் ஒரு சாதாரண நண்பன். ஒரு நல்ல நண்பன். ஆமா, நீங்கள் ஒரு உதவியை கேட்டால் அடுத்த நிமிடமே அதை செய்து முடிக்கும் ஒருவன். இதுவரை பாத்தீங்கன்னா இது ஒரு சாதாரண உலகியல் சார்ந்த நட்பு தான். உண்மைதான், ஒரு இயல்பான விஷயம். ஆனால் திடீரென்று ஒரு நாள் அந்த நண்பன் பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டையும் உங்களிடம் கொடுத்து விடுகிறான் என்று வைத்துக் கொள்வோம். அடா, அதாவது இனி நீதான் இந்த உலகத்தை இயக்கப் போகிறாய், படைப்பு முதல் அழிப்பு வரையிலான அனைத்திற்கும் நீயே பொறுப்பு என்று சொன்னால் எப்படி இருக்கும்? கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம் இது. கண்டிப்பாக. உங்களுக்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட இந்த ஆழமான அலசலில் நாம் என்று எடுத்துக்கொண்டிருக்கும் மூலப்பொருள் மிகச் சிறியது, ஆனால் பிரபஞ்சத்தையே தன்னுள் அடக்கியது. ஆமாம், 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வள்ளலார் அருளிய அந்த அற்புதமான பாடல். சரியா சொன்னீங்க. வள்ளலாரின் அருள் விளக்க மாலை தொகுப்பின் 50வது பாடலைத்தான் நாம் இன்று முழுமையாக ஆராயப் போகிறோம். வெறும் 8 வரிகளைக் கொண்ட ஒரு பாடல் இது. ஆனால் அந்த 8 வரிகளுக்குள் இருக்கும் ஆழம் அளப்பரியது. அதுதான் நமது இன்றைய நோக்கமே. ஒரு சாதாரண உலகியல் நட்பில் தொடங்கி மனிதனை பிரபஞ்சத்தின் உச்சகட்ட அதிகாரத்திற்கு அழைத்துச் செல்லும் அந்த பிரம்மாண்டமான பயணத்தை உங்களுக்காக எளிமையாக புரிய வைப்பதுதான் நமது நோக்கம். இதை நாம் இன்று ஆழமாக உடைத்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக. இந்த பாடலின் கட்டமைப்பு பாத்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த உளவியல் வரைபடம் என்றுதான் சொல்ல வேண்டும். உளவியல் வரைபடம் என்கிறீர்களா? ஆமாம். ஆன்மீகத்தின் உச்சபட்ச நிலையான முழுமையான சரணாகதிக்கு ஒரு மனித மனம் எப்படி தயாராகிறது என்பதை இது படிப்படியாக விளக்குகிறது. எடுத்த உடனேயே பிரபஞ்ச பெருவழியை பற்றி அவர் பேசவில்லை. மனிதனுக்கு புரியக்கூடிய ஒரு விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். சரியாக சொன்னீர்கள். மனிதனுக்கு மிகவும் பரிச்சயமான பாதுகாப்பான ஒரு உறவு முறையான நட்பு என்ற புள்ளியிலிருந்து வள்ளலார் தொடங்குவதுதான் இதன் சிறப்பம்சம். அதாவது உலகியல் நண்பன். ஆமாம், நடைக்குரிய உலகிடையோர் நல்ல நண்பனாகி நான் குறித்த பொருள்களெல்லாம் நாழிகை ஒன்றுதலே கிடைக்க என்று அவர் தொடங்குகிறார். சரி, இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இங்கேதான் எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தோன்றுகிறது. என்ன முரண்பாடு? ஆன்மீகம் தத்துவம் என்றாலே ஆசைகளை துறப்பது, உலகியல் பற்றுதல்களை விடுவது என்றுதானே நாம் படித்திருக்கிறோம். பொதுவான புரிதல் அதுதான். ஆனால் இங்கே வள்ளலார் தான் கேட்ட உலகியல் பொருள்கள் எல்லாம் ஒரு நாளிகையில், அதாவது மிக குறுகிய நேரத்தில் உடனடியாக கிடைப்பதாக கூறுகிறார். இது ஒரு பிரபஞ்ச அளவிலான இன்ஸ்டன்ட் டெலிவரி சர்வீஸ் போல இருக்கிறதே. ஆமா, ஒரு காமதேனு போல. அதுதான் இறைவனை ஒரு பிரபஞ்ச ஏடிஎம் இயந்திரமாக பாவிப்பது போல தோன்றுகிறது. ஏன் இறைவனை ஒரு நண்பனாக அணுக வேண்டும்? இது மனிதனின் அகங்காரத்தை மேலும் வளர்க்காதா? இங்கே மிகவும் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், மேலோட்டமாக பார்க்கும்போது அப்படி தோன்றலாம். ஆனால் இதன் அடிநாதத்தில் இயங்கும் உளவியல் பொறிமுறை முற்றிலும் வேறு. வேறொரு பொறிமுறை என்கிறதா? ஆமாம். பக்தி மார்க்கத்தின் நீண்ட வரலாற்றை நீங்கள் கவனித்தால் பெரும்பாலும் இறைவனை ஒரு எஜமானனாகவும் மனிதனை ஒரு அடிமையாகவும் பார்க்கும் வழக்கம்தான் ஆதிக்கம் செலுத்தியிருக்கும். உண்மைதான். கடவுள் தண்டிப்பார் என்ற ஒரு பயம் இருக்கும். சரியா பிடிச்சிட்டீங்க. இந்த எஜமான் அடிமை உறவில் எப்போதும் ஒருவித அச்சம் கலந்திருக்கும். இறைவன் நம் கோரிக்கைகளை நிராகரிப்பான் என்ற பயம் இருக்கும். பயம் இருக்கும் இடத்தில் நிபந்தனையற்ற அன்பு மலர முடியாதில்லையா? கண்டிப்பா முடியாது. அகங்காரத்தின் மிக முக்கியமான எரிபொருளே பயம் மற்றும் அரட்சாபாவம், அதாவது இன்செக்யூரிட்டி தான். வள்ளலார் முதலில் இந்த அரட்சாபாவத்தை உடைக்கிறார். ஓ, அப்ப தேவைகளை நிறைவேற்றுவது அந்த பயத்தை உடைக்கத்தானா? ஆமா, எனக்கென்ன தேவையோ அது என் நண்பன் உடனடியாக செய்வான் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை வரும்போது எதிர்காலத்தை பற்றிய பயம் முற்றிலுமாக அழிகிறது. புரியுது. பயம் அழியும் போதுதான் அந்த மனிதனுக்கு தனக்கென்று எந்த ஒரு தனிப்பட்ட பாதுகாப்பும் தேவையில்லை என்ற சுதந்திரமான நிலை உருவாகிறது. அப்படியென்றால் உலகியல் தேவைகளை உடனடியாக நிறைவேற்றுவது மனிதனின் ஆசைகளை வளர்ப்பதற்காக அல்ல, மாறாக அவனது அகங்காரத்தை நிலைநிறுத்தும் பயத்தை வேறறுப்பதற்காக. அடா, இது ஒரு மிகச்சிறந்த உளவியல் உத்தி. எனக்கு தேவையானது உடனே கிடைத்துவிடும் என்ற முழுமையான பாதுகாப்பு உணர்வு வந்துவிட்டால் பிறகு எனக்காக சேர்த்து வைக்கவோ சுயநலமாக சிந்திக்கவோ எந்த அவசியமும் இல்லையே. அதுதான் ஒரு மனிதன் தன்னை முழுமையாக திறந்து கொள்வதற்கு தேவையான சைக்கலாஜிக்கல் சேஃப்டி என்று சொல்லக்கூடிய அந்த உளவியல் பாதுகாப்பை அந்த நட்பு வழங்குகிறது. எந்தவித ஏற்றத்தாழ்வும் இல்லாத அந்த சமமான உறவில் மனிதனுக்கும் பிரபஞ்ச சக்திக்கும் இடையிலான இடைவெளி சுருங்கத் தொடங்குகிறது. இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது.
அந்த இடைவெளி சுருங்கும்போது பாடல் அடுத்த பரிமாணத்திற்கு தாவுகிறது இல்லையா? ஆமாம், அந்த உலகியல் நண்பன் இப்போது ஒரு தனிப்பட்ட உருவமாகவோ ஒரு குறிப்பிட்ட உணர்வாகவோ இல்லாமல் எல்லை மீறி விரிகிறான். அகத்தும் புறத்தும் அகப்புறத்தும் கிளர்ந்தொளி கொண்டோங்கிய மெய்க்கிளை எனும் பேரொளியே என்று வள்ளலார் பாடுகிறார். இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு தத்துவச் சிக்கல் இருப்பதை போல தெரிகிறது. சொல்லுங்கள். ஆன்மீகம் என்றாலே பொதுவாக கண்களை மூடிக்கொண்டு நமக்கு உள்ளே நடக்கும் ஒரு தேடல் என்றுதான் சொல்வார்கள். அகவயமான தேடல். ஆமாம், புற உலகத்தின் தொடர்புகளை துண்டித்து தங்களுக்குள் இருக்கும் ஒளியை காண்பதுதான் ஞானம் என்று வலியுறுத்துவார்கள். ஆனால் வள்ளலார் ஏன் புறத்தும், அதாவது வெளியேயும் ஒளிர்கிறது என திட்டவட்டமாக கூறுகிறார்? அது ஒரு மிக முக்கியமான கேள்வி. என அனைத்திலும் அந்த மெய்க்கிளை பரவியிருக்கிறது என்கிறார். ஏன் இந்த தேடலை திடீரென புற உலகத்தோடு இணைக்க வேண்டும்? இதை ஒரு பெரிய கண்ணோட்டத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால், அகமும் புறமும் என்ற இரட்டை நிலை இருக்கும் வரைதான் அங்கே நான் என்ற தனித்தன்மை இருக்க முடியும். அதாவது நான் இங்கே இருக்கிறேன், உலகம் அங்கே வெளியே இருக்கிறது என்ற எண்ணம். ஆமாம், அந்த இருமை நிலைதான் அஞ்ஞானத்தின் ஆணிவேர். வள்ளலார் குறிப்பிடும் இந்த பேரொளி நிலையை நீங்கள் அடைந்துவிட்டால் உங்களுக்குள் நடக்கும் அதே இயக்கம்தான் பிரபஞ்சத்திலும் நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வீர்கள். இரண்டும் ஒன்றுதான் என்ற புரிதல். சரியாகச் சொன்னீர்கள். ஒரு மரத்தின் கிளைகள் எப்படி எல்லா திசைகளிலும் படர்ந்து அந்த மரத்தின் உயிர்ச்சக்தியை வெளிப்படுத்துகிறதோ அதுபோல அந்த பேரொளி அகத்திலும் புறத்திலும் கிளைத்து நிற்கிறது. ஓ, அதனால்தான் மெய்க்கிளை என்கிறாரா? ஆமாம், உள்ளே நடக்கும் தேடல் முழுமையடையும் போது வெளியே உள்ள அனைத்தும் அதே ஒளியின் வெளிப்பாடாகவே தெரியும். தன்னை அறியும் அந்த அகத்தேடல் புற உலகத்தை நிராகரிப்பதில்லை. மாறாக புற உலகத்தையும் தன்னுள் ஒரு பகுதியாகவே அரவணைத்துக் கொள்கிறது. 100% உண்மை. இதை நான் இப்படி புரிந்து கொள்கிறேன். ஒரு நதி கடலில் கலப்பதற்கு முன்பு வரை தனக்கென ஒரு கரையை, ஒரு எல்லையை வைத்திருக்கிறது. அழகான உதாரணம். ஆனால் கடலில் கலந்த பின் இது நதியின் நீர், இது கடலின் நீர் என்று பிரிக்க முடியாதில்லையா? அந்த எல்லையற்ற தன்மைதான் அகத்தும் புறத்தும் ஒளிரும் நிலை. மிகச்சரியான ஒப்புமை. ஆனால் இந்த எல்லையற்ற நிலையை அடைந்த பிறகு அடுத்து என்ன நடக்கிறது என்பதுதான் என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்துகிறது. என்னவாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? அது எனக்கு சற்று குழப்பமாகவே இருக்கிறது. படைப்பு முதல் ஐந்தொழியும் கொள்கன குறித்தே என்று பாடல் ஒரு உச்சகட்டத்திற்கு செல்கிறது. ஆமாம், பிரபஞ்ச பதவியுயர்வு. அப்படியென்றால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய பிரபஞ்சத்தின் ஐந்தொழில்களையும் நீயே எடுத்துக்கொள் என்று இறைவன் கூறுவது போல அல்லவா இருக்கிறது? ஆமாம், முழுமையான அதிகாரத்தை வழங்குவது. ஒரு சாதாரண மனிதன் தான் பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கும் பிரம்மாவின் வேலையை செய்வதாகச் சொல்வது சாத்தியமா? இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? இது ரொம்ப அதீதமான தர்க்கமாக தெரிகிறதே. அது அதீதமான கற்பனை அல்ல, இது அத்வைத மற்றும் சித்தாந்த மரபுகளின் இறுதி நிலை. இங்கே நாம் ஒரு விஷயத்தை உற்று நோக்க வேண்டும். என்ன விஷயம்? இந்த ஐந்தொழில் அதிகாரத்தை இறைவன் யாருக்கு கொடுக்கிறான்? அந்த உலகியல் நண்பனோடு பேரம் பேசிக் கொண்டிருந்த சாதாரண மனிதனுக்கா? இல்லை, அந்த மனிதன் இப்போது மாறிவிட்டானே. ஆமாம், முந்தைய வரியிலே பார்த்தோம். அகமும் புறமும் ஒன்றாகி நான் என்ற எல்லையே அழிந்து போன ஒரு ஒளி உடம்பிற்குத்தான் இந்த அதிகாரம் வழங்கப்படுகிறது. ஓ, அந்த ஈகோ அழிந்த பிறகு. ஆமா, நான் என்ற அகங்காரம் முற்றிலுமாக அழிந்துவிட்ட நிலையில் அங்கே ஒரு தனி மனிதன் இல்லை. அங்கே இருப்பது வெறும் வெற்றிடம் மட்டுமே. எனக்கு புரிகிறது. இத ஒரு கருவிக்கு ஒப்பிடலாம் என்று நினைக்கிறேன். இப்போ ஒரு புல்லாங்குழல் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். சொல்லுங்கள். அந்த புல்லாங்குழலுக்கு தனியாக எந்த இசையும் தெரியாது. அதற்கு சொந்தமாக மூச்சுக்காற்றும் இல்லை. உண்மைதான். ஆனால் அது தன்னை முழுமையாக வெறுமையாக்கி தொலைகளோடு தயாராக இருக்கும்போது ஒரு தலைசிறந்த இசைக்கலைஞன் அதன் வழியே காற்றை செலுத்தி அற்புதமான இசையை உருவாக்குகிறான். மிகச்சிறந்த உதாரணம். இங்கே அந்த இசைக்கலைஞன் இறைவன், புல்லாங்குழல் அந்த மனிதன். அதிலிருந்து வரும் இசைதான் அந்த ஐந்தொழில்கள். அப்படிதானே? 100% சரி. மனிதன் தன் சொந்த விருப்பத்தின்படி பிரபஞ்சத்தை இயக்குவதில்லை. பிரபஞ்சம் அவனது உடலையும் மனதையும் ஒரு கருவியாக பயன்படுத்தி தன்னைத்தானே இயங்க செய்கிறது. ஓ, அதனால்தான் நான் ஐந்தொழில்களை செய்கிறேன் என்று மனிதன் உணர்கிறான். ஆமா. புல்லாங்குழல் தன்னை வாசிக்கிறேன் என்று சொல்ல முடியாது, அது வாசிக்கப்படுகிறது. அதே போலத்தான் மனிதனின் மூலமாக இறைவன் அந்த செயல்களை செய்கிறான். மனிதனின் ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு அசைவும் பிரபஞ்சத்தின் அசைவாகவே மாறிவிடுகிறது. நீயே எல்லாம் என்று ஆகிவிட்ட பிறகு உன்னுடைய பொறுப்பும் என்னுடைய பொறுப்பும் ஒன்றுதான் என்று இறைவன் அளிக்கும் அங்கீகாரம் இது. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. மனித மனதின் உளவியலில் இங்கே ஒரு பெரிய ஆபத்தும் காத்திருக்கிறது இல்லையா? ஆமாம்.
அந்த ஆபத்தைத்தான் அடுத்த வரிகளில் வள்ளலார் மிக நுட்பமாக கையாளுகிறார். அந்த ஆபத்து என்னவென்று உங்களால் கணிக்க முடிகிறதா? ஓரளவுக்கு முடிகிறது. இப்போ ஒரு சின்ன அலுவலகத்துல நமக்கு கீழ் 2 பேரை நிர்வகிக்க சொன்னாலே நமக்கு தலைக்கணம் வந்துவிடும். ஆமா, ஈகோ வந்துவிடும். அல்லது அந்த பொறுப்பை கண்டு கைகால் நடுங்கும். அப்படி இருக்க ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் நிர்வகிக்கும் பொறுப்பு ஒரு மனித கருவிக்கு வரும்பொழுது அந்த அளப்பரிய ஆற்றலை அவனால் எப்படி தாங்க முடியும்? ஒன்று, அந்த பிரபஞ்சத்தை பார்த்து அவன் பயத்தில் உறைந்து போக வேண்டும். அல்லது நான் தான் இதையெல்லாம் செய்கிறேன் என்ற கர்வம் அவனுக்குள் மீண்டும் முளைக்க வேண்டும். சரியாகச் சொன்னீர்கள். இந்த பிரச்சனையை தீர்க்கத்தான் பாடல் அடுத்த கட்டத்திற்கு பயணிக்கிறது. பயந்தீர்த்தன் உள்ளகத்தே அமர்ந்த தனிப்பதியே என் கரத்தில் ஒரு கங்கணமும் தரித்த என்ற வரிகள் வருகின்றன. இந்த வரிகளில் ஒரு ஆழமான அரவணைப்பு இருக்கிறது. இந்த இடத்தில்தான் இறைவனின் கருணை அதன் முழு வடிவத்தை அடைகிறது. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. என்ன கேள்வி? அளப்பரிய அதிகாரத்தை கொடுக்கும் இறைவன் அதை அப்படியே கொடுத்துவிட்டு விலகி நிற்பதில்லை. அவனது உள்ளேயே, அதாவது மனிதனின் உள்ளகத்தே வந்து அமர்ந்து கொள்கிறான். ஏன் உள்ளே அமர வேண்டும்? ஏன்? அந்த பயத்தை நீக்குவதற்காகவே இறைவன் அவனது உள்ளத்தில் ஒரு நங்கூரமாக வந்து அமர்கிறான். இதை யோசித்து பார்க்கும்போது எனக்கு ஒன்னு தோன்றுகிறது. சொல்லுங்கள். இது எப்படி இருக்கிறது என்றால், மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்துவிட்டு பயந்து நடுங்கும் ஒரு மாணவனின் தோளில் கை போட்டு அவனது கையில் ஒரு காப்பு கயிற்றை கட்டி, பயப்படாதே நான் இருக்கிறேன், தைரியமாக செய் என்று ஒரு ஆசான் தைரியம் சொல்வது போல இருக்கிறது. ரொம்ப ஆழமான ஒரு ஒப்புமை இது. ஆனால் இங்கே இறைவன் கையில் கட்டுவது வெறும் காப்பு கயிறு அல்ல, ஒரு கங்கணம். கங்கணம் என்பது ஒரு உறுதிமொழி அல்லது ஒரு சபதத்தின் அடையாளம் இல்லையா? ஆமாம், ஒரு தெய்வீக ஒப்பந்தம். ஒரு புறம் உள்ளே அமர்ந்து பயத்தை போக்குகிறான், மறுபுறம் கையில் கங்கணம் கட்டி ஒரு கடமையை நினைவூட்டுகிறான். இந்த இரண்டுக்குமான தொடர்பு என்ன? இது ஒரு மிக நுட்பமான உளவியல் சமன்பாடு. பயத்தை நீக்குவது மட்டும் இறைவனின் நோக்கமல்ல, மீண்டும் அகங்காரம் துளிர் விடாமல் தடுப்பதும் அவசியமாகிறது. ஓ, கர்வம் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவா? ஆமாம். நீங்கள் முன்பு சொன்ன புல்லாங்குழல் உதாரணத்தையே எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த புல்லாங்குழல் ஒருவேளை தனக்கு உயிர் வந்து நான் தான் இந்த இசையை உருவாக்குகிறேன் என்று நினைத்துவிட்டால் என்ன ஆவது? அது மிகப்பெரிய ஆபத்தாகிவிடும். அந்த ஆபத்துதான் கர்வம். கரத்தில் கட்டப்படும் கங்கணம் என்பது இந்தச் செயல் உன்னுடையதல்ல, இது எனக்கானது, நீ ஒரு கருவி மட்டுமே என்பதை தொடர்ந்து நினைவூட்டிக் கொண்டே இருக்கும். அடடா, அதிகாரம் வரும்போது பயமும் வரக்கூடாது, அதே சமயம் கருவமும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இறைவன் உள்ளேயே அமர்ந்து கொள்கிறான். ஆமாம், உள்ளே அமர்ந்து பயத்தை நீக்குகிறான். கரத்தில் கங்கணம் கட்டி கருவத்தை முளையிலேயே கிள்ளி எறிகிறான். என்ன ஒரு ஆழமான பார்வை! ஆடம்பத்தில் ஒரு சாதாரண தோழனாக உலகியல் தேவைகளை பூர்த்தி செய்தான். பிறகு அந்த பயத்தை நீக்கி அகமும் புறமும் ஒன்றான ஒரு எல்லையற்ற பேரொளியாக விரிந்தான். ஆமாம். தன்னுடைய பிரபஞ்ச பொறுப்புகளான 5 தொழில்களையும் அந்த மனிதனின் கைகளில் ஒப்படைத்தான். பொறுப்பினால் வரக்கூடிய நடுக்கத்தையும் கர்வத்தையும் தடுக்க உள்ளே அமர்ந்து கங்கணமும் கட்டினான். மனிதனை ஒரு பிரபஞ்ச கருவியாகவே மாற்றிவிட்டான். எல்லாம் சரி, இவ்வளவு பிரம்மாண்டமான பரிசுகளை இறைவன் கொடுத்து விட்டான். இதற்கு பதிலாக அந்த மனிதன் என்ன கொடுக்கப் போகிறான்? இதுதான் இறுதி கட்டம். அந்த எல்லையற்ற சக்திக்கு ஈடாக கொடுப்பதற்கு மனிதனிடம் என்ன இருக்க முடியும்? இந்த இடத்துல தான் பாடல் மிக அமைதியான ஆனால் உணர்வுபூர்வமான ஒரு இறுதி நிலையை அடைகிறது இல்லையா? ஆமாம். ககன நடத்தரசே என் கருத்தும் அணிந்தருளே என்று முடிகிறது. ககன நடத்தரசன். இந்த இறுதி வரிதான் ஒட்டுமொத்த பாடலின் ஆன்மா என்று சொல்லலாம். எல்லையற்ற பெருவெளியேல் அந்த ககனத்தில் ஆனந்த நடனமாடும் அந்த பேரரசனுக்கு மனிதன் தன்னிடமுள்ள எதை கொடுக்க முடியும்? எதுவுமே இல்லையே அவனிடம். அதுதான் உண்மை. 5 தொழில்களையே இறைவன் மனிதன் மூலம் செய்கிறான் என்றால் மனிதனின் செயல்கள் எதுவுமே இப்போது அவனுடையதல்ல, எல்லாமே அவனதாகிவிட்டது. அப்போ மனிதனிடம் மீதம் இருப்பது என்ன? அவனிடம் எஞ்சியிருப்பது அவனுடைய தூய்மையான எண்ணங்கள், அவனுடைய கருத்துக்கள் மட்டுமே. ஓ, அதனாலதான் என் கருத்தும் அணிந்தருளே என்கிறாரா? ஆமாம். தன்னிடமுள்ள அந்த ஒரே பொருளான தன் எண்ணங்களை, தான் பாடிய இந்தச் சொற்களை ஒரு மாலையாகத் தொடுத்து முழுமையான சரணாகதியோடு சமர்ப்பிக்கிறார். ஒரு வகையில் பார்த்தால் இதுதான் உண்மையான காணிக்கை. தன்னிடம் எந்த பௌதிக செல்வமும் இல்லை, தன்னுடைய உடலும் செயல்களும் கூட இப்போது பிரபஞ்சத்தின் கருவியாகிவிட்டது என்ற நிலையில் தன் தூய்மையான எண்ணங்களை மாலையாக்குவது ஒரு இறுதிச் சமர்ப்பணம். ஆமா, அதிகாரத்தின் உச்சிக்குச் சென்றாலும் 5 தொழில்களை செய்யும் ஆற்றலை பெற்றாலும்
மீண்டும் அந்த அன்பின் அடிப்படையான பணிவுக்கே வந்து சேரும் அந்த நெகிழ்ச்சி, அது ஒரு முழுமையான வட்டத்தை பூர்த்தி செய்கிறது. கண்டிப்பா. ஒரு சாதாரண மனிதன் பிரபஞ்ச சக்தியோடு இரண்டர கலந்து மீண்டும் தன் அன்பை எண்ணங்களாக சமர்ப்பிக்கும் இந்த பயணம் உண்மையிலே பிரமிக்க வைக்கிறது. உண்மைதான். இது வெறுமனே ஒரு பக்தி பாடல் என்று நாம் கடந்து சென்றுவிட முடியாது. இல்லவே இல்ல. இது மனித மனத்தின் பரிணாம வளர்ச்சியை பதிவு செய்யும் ஒரு அறிவியல் ஆவணம் என்றுதான் நான் சொல்வேன். ம். தனக்கு என்ன கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதில் தொடங்கி தான் என்னவாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து இறுதியாக தான் எதுவுமே இல்லை, எல்லாம் நீயே என்று தன்னை முழுமையாக ஒப்படைக்கும் ஒரு தத்துவச் சுழற்சி இது. சரி, இப்போது நாம் இந்த ஆழமான அலசலின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். ஒரு சாதாரண மனித மனம் எப்படி படிப்படியாக பிரபஞ்ச மனமாக மாறுகிறது என்பதை வள்ளலாரின் வரிகள் மூலம் மிக விரிவாக பார்த்தோம். ஆமா. நடைமுறை வாழ்க்கையின் ஒரு சாதாரண நண்பனாக அறிமுகமாகி பேரொளியாக விரிந்து ஐந்தொழில் அதிகாரத்தை கொடுத்து கையில் கங்கணம் கட்டி பயம் நீக்கி இறுதியில் ககனத்தில் நடனமாடும் ஒரு மாபெரும் நடராஜனாக தோற்றமளிக்கும் பயணம். ஆமாம், அந்த அற்புதமான தத்துவ பயணத்தை நாம் ஆழமாக ஆராய்ந்தோம். ஆனால் இதை வெறுமனே ஒரு தத்துவமாகவோ அல்லது யாரோ ஒரு மகானுக்கு நடந்த ஒரு அற்புதமாகவோ மட்டும் பார்த்துவிட்டு நாம் கடந்து சென்றுவிடக்கூடாது. உங்களுக்கான ஒரு இறுதிச் சிந்தனையை இங்கே வைக்க விரும்புகிறேன். நாம் பார்த்த இந்த முழுமையான சரணாகதி நம் பயங்களை நீக்கி நமக்கு பிரபஞ்ச பொறுப்புகளை தருகிறது என்றால் உங்கள் அன்றாக வாழ்க்கையை சற்று உற்று நோக்குங்கள். கண்டிப்பா. நீங்கள் செய்யும் உங்கள் அலுவலக வேலைகள், உங்கள் குடும்ப பொறுப்புகள், நீங்கள் சந்திக்கும் மனிதர்களுக்கு செய்யும் சின்ன சின்ன உதவிகள், இவை யாவுமே அந்த பிரபஞ்ச ஐந்தொழிலின் ஒரு சிறு பகுதிதானோ? அடா, அப்படி யோசித்தா எவ்வளவு அழகாக இருக்கிறது. நீங்கள் ஒரு கருவியாக இருந்து அந்த பிரபஞ்ச சக்தி உங்கள் மூலமாக தன் படைப்பையோ காத்தலையோ நடத்தி கொண்டிருக்கிறதோ? ஒருவேளை உங்களுக்கான அந்த கங்கணத்தை அந்த நண்பன் எப்போதோ உங்கள் கரத்தில் கட்டிவிட்டு நீங்கள் எப்போது ஒரு புல்லாங்குழலாக உங்களை முழுமையாக வெறுமையாக்கிக் கொள்வீர்கள் என்று காத்து கொண்டிருக்கிறானோ? நீங்கள் தயங்கிக் கொண்டிருக்கும் அந்த பொறுப்பை கையிலெடுக்க உங்களுக்கான கங்கணம் ஏற்கனவே உங்கள் கரத்தில் இருக்கிறதா? கொஞ்சம் சிந்தித்துப் பாருங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான அலசலில் சந்திப்போம். அதுவரை சிந்தியுங்கள், செயல்படுங்கள்.